ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வெப்சைட்டில் ஒரு நியூ ஸ்கேனர் ஒன்று நான் லான்ச் பண்ணுறேன். அதை பற்றி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னோடய வெப்சைட்டில் ஸ்கேனர் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்பேன். அதில் டெலிவரி குவான்டிட்டி பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணியிருப்பேன். இப்போது இதுக்குள்ளே புதுசாக என்ன ஒரு ஸ்கேனர் லான்ச் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஃப்யூச்சரில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் அதிகமான வால்யூம் அண்ட் அதிகமான லிக்விடிட்டி அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எப்போ அதிகமாக வருதோ அதை ஸ்கேன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலையில் 9:15 2 மணி வரைக்கும் ஒரு தனி ஸ்கேனராகவும், அதுக்கப்புறமா 2 மணிலேருந்து 3:30 வரைக்கும் ஒரு தனி ஸ்கேனராகவும் கொண்டு வந்திருக்கேன். இதனால் என்ன பெனிஃபிட்டு, இது எவ்வளோ யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதை பற்றி எல்லாமே ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கேரக்டர் தான் எப்பவுமே இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இன்றைக்கி மார்க்கெட்டு முடிஞ்ச வேட்டி 3:30க்கு மார்க்கெட்டு முடிஞ்ச வேட்டி ஏதாவது ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியூஸ் பேஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ப்ரீ மார்க்கெட்டில் இருந்தே அந்த ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக வர ஆரம்பிச்சிடும். அப்போது நார்மல் மார்க்கெட்டு 9:15க்கு ஸ்டார்ட் ஆன பிறகு எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் நியூஸ் அதிகமாக வந்ததோ அந்த நியூஸ் அடிப்படையாக வச்சு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக செயல்படும். நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட், நல்ல ஒரு நெகட்டிவ் மூமெண்ட், அல்லது ஒரு பெரிய கேப் அப், பெரிய கேப் டவுன், இந்தமாரி நல்ல ஒரு ஸ்பீடு மூமெண்ட் அதில் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் 3:30க்கு நார்மல் மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு ஏதாவது சில ஸ்டாக்ஸில் நியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னா பிடிஎஸ்டி நடக்கும். பை டுடே செல் டுமாரோ, இந்த கான்செப்டில் பிடிஎஸ்டி நடக்கும். நாளைக்கு மார்க்கெட்டு என்ன நடக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து இன்றைக்கே அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. அதுக்கான பொசிஷன்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எவ்ரிடே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 மணிலேருந்து 3:30 வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் ட்ரேடர் அதிகமாக உள்ளே பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 மணிலேருந்து 3:30 வரைக்கும் என்ன பண்ணுறோம், தனியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம். அந்த ஸ்கேனர் தான் இதில் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கேன். அப்போது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே நான் என்ன பண்ணியிருக்கேன், 9:15 2 மணி வரைக்கும் தனி ஒரு செக்ஷன், இது ஒரு ஸ்கேனராகவும், அடுத்து 2 மணிலேருந்து 3:30 வரைக்கும் இது ஒரு தனி செக்ஷன், இது ஒரு ஸ்கேனராகவும் கொண்டு கொடுத்துருக்கேன். இது எப்போவுமே இந்த லைவில் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கும் போது அது உங்களுக்கு எவ்ரி 1 மினிட் ரிசர்ச் பண்ணி எந்தெந்த ஸ்டாக்ஸில் அதிகமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றதை அது உங்களுக்கு கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா 2 மணிக்கு மேலே இதுவும் ஆக்டிவிட்டீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணும், 2 மணிக்கு மேலே F&Oவில் 210 ஸ்டாக்ஸ் இருக்குது, ப்ளஸ் 5 இண்டெக்ஸ் 215க்கும் ஸ்கேன் பண்ணி எந்தெந்த ஸ்டாக்ஸில் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்ஸில் ஓஐ அண்ட் வால்யூம் அதிகமாக இருக்குன்றதை இது கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். இதில் முக்கியமாக ஸ்டாக் ஃபியூச்சர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் இது ரெண்டுலேயும் தான் ஸ்கேன் பண்ணி கொண்டு கொடுக்கும். ஏன்னா ஆப்ஷனுக்கான கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்தமாரி ஓஏ ஆக்டிவ்ஸ் இதில் உங்களுக்கு கிடச்சி. அப்போ இதில் ஸ்பெஷலாக என்ன கொடுத்துருக்கோன்னா ஸ்டாக் ஃபியூச்சருக்காக கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, இதில் நீங்கள் பேக் டெஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு நாளுக்கும் பாருங்கள் 11/8/2026 இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது இது என்ன சொல்லுதுன்னா 9:15 2 மணி வரைக்கும் பாருங்கள், எல்ஐசிஐ, பேங்க் நிஃப்டி, எம்சிஎக்ஸ், அதானி கிரீன், இந்தமாரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இதில் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் 2 மணிக்கு மேலே எந்த ஒரு ஸ்டாக்ஸும் அவைலபிள் இல்லை அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருச்சு. அதாவது இந்த ஸ்கேனருக்கு நான் என்னென்ன கண்டிஷன்லாம் கொடுத்து ஃபில்டர் பண்ணுறேனோ அந்த கண்டிஷன் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது 2 மணிலேருந்து 3:30க்குள்ளே எந்த ஒரு ஸ்டாக்ஸும் அந்த கேட்டகரிக்குள்ளே வரலன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல சொல்லுது. அதுவே மற்ற நாள் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். 10/8/2026 பாருங்கள், இதில் ஃபில்டர் பண்ணக்கல ஈவினிங் ட்ரேட் என்ன வந்திருக்கு பாருங்கள், பாரத் போஸ் வந்திருக்கு, இண்டஸ் டவர் வந்திருக்கு. ஓகேவா, அதுக்கும் ப்ரீவியஸ்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 7ஆம் தேதி நான் எடுத்து பார்க்குறேன். 7ஆம் தேதி பார்க்கும்போது பாருங்கள், ஐசிஐசி பேங்க் வந்திருக்கு, சன்ஃபர்மா வந்திருக்கு, இதெல்லாமே வந்திருக்கு. இதெல்லாம் ஈவினிங் ட்ரேடு 2 மணிலேருந்து 3:30 வரைக்கும். அந்தமாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் பேக் டெஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக இந்த லைவ்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா
இன்றைக்கி கரண்ட்டில் லைவில் என்ன நடந்துகிட்ருக்கோ எவ்ரி 1 மினிட் அது ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். அடுத்து இதில் என்னெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷனில் பாருங்கள் ப்ரைஸ் என்ன சேஞ்சஸ் ஆகிட்டுருக்குன்ற இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே வந்துடும். ஏன்னா ஒரு ஸ்டாக்ஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போது அது பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுதா நெகட்டிவில் ட்ரேட் ஆகுதான்ற அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும். அந்த ப்ரைஸ் சேஞ்ச் பர்சன்டேஜாக இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதே நேரத்தில் இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப கிளியராக சொல்லுது 2 மணிலேருந்து 3:30 வரைக்கும் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத இது ரொம்ப கிளியராக வந்து கொண்டு வந்து கொடுக்குது. அதே நேரத்தில் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருக்கேன், ப்ரிவ்யூ லேட் ஓஇ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டை நம்ம வந்து 2ஆக பிரிச்சுருக்கோம் அப்படின்றதுனால இது என்ன பண்ணுன்னா ப்ரிவ்யூ டேஸில் இருக்கிற 2 o'clockலேருந்து 3:30 வரைக்கும் எவ்வளோ ஓஐ ஆக்டிவிட்டீஸ் இருந்ததோ அதை விட இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கு, அதை விட இப்போ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதான் பாருங்கள் இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி மார்னிங் ஓஏ சேஞ்ச். ஓகேங்களா, இது பாருங்கள் ப்ரிவ்யூ லேட் ஓஏ கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் மார்னிங் ஓஏ சேஞ்சு கொடுத்துருக்கோம். அப்போது ப்ரிவ்யூ டேஸில் 2 மணிலேருந்து 3:30 வரைக்கும் எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு, எவ்வளோ ஓஐ அண்ட் எவ்வளோ வால்யூம் இருந்ததோ அதை விட இப்போது அதிகமாக எது வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கோ அதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாருங்கள் பிஎஃப்சியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 9439 கான்டாக்ட். ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அதுலேயும் ஃபில்ட்ரு பண்ணி அதிகமான ஓஐ எங்கே இருக்கோ அதை மட்டும் டாப்பில் கொண்டு வந்து ஃபஸ்ட் இடத்துல காட்டிடும். அதேமாரி ப்ரிவ்யூ லேட் வால்யூம் ப்ரிவ்யூ டேஸில் 2 o'clockலேருந்து 3:30 வரைக்கும் எவ்வளோ வால்யூம் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 9:15 to 2 o'clock வரைக்கும் எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ற அந்த வால்யூம் கண்டென்ட்டும் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் இங்கே கீழே வரும். இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா மார்னிங் சேஞ்ச் ஓஇ இதான் முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா, மார்னிங் சேஞ்ச் ஓஇ பாரத் போஸ்ட்டில் என்ன சொல்லுதுன்னா 9:15லேருந்து 2 o'clock வரைக்கும் வெறும் 696 கான்ட்ராக்ட் மட்டுமே ஓஇ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா, இந்த கண்டென்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஈவினிங் ட்ரேட் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். அதே நேரத்தில் 2 மணிலேருந்து 3:30 வரைக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஓஇ சேஞ்சஸ் ஆகிருக்கு, 3076 கான்ட்ராக்ட் ஓஇ சேஞ்சஸ் ஆகிருக்கு. இந்த டைம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 9:15லேருந்து 2 மணின்றது பெரிய டைம் ஃப்ரேம். காலையில் 9:15க்கு ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு 2 மணி வரைக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இல்லாமல் அப்படியே பொறுமையாக சைலண்டாக இருந்திருக்கு. அதாவது நான் சொல்கிறது ப்ரைஸ் அடிப்படையில் ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்லலை, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் நான் வந்து ஆக்டிவிட்டீஸ் சொல்கிறேன். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் காலையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கோரிங் நடந்திருக்கும், லாங் பில்டப் நடந்திருக்கும், அல்லது ஷார்ட் பில்டப் நடந்திருக்கும், இந்தமாரி மாறி மாறி நடந்திருக்கும். ஆனால் கடைசி 1.5 மணி நேரத்தில் மட்டும் இவ்வளோ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது அடுத்த நாள் ரொம்ப நல்லா ஆக்டிவிட்டீஸாக ஒர்க் ஆகும், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் இதோட ஸ்பெஷல் பாயிண்ட்டு. அடுத்து இன்டர்செட் பவர். இதுவும் பாருங்கள் காலையில் 9:15லேருந்து 2 மணி வரைக்கும் வெறும் 502 கான்ட்ராக்ட் மட்டும்தான் ஓஇ எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ரவுண்டாக சொன்னோம்னா 5 மணி நேரமாக வெறும் 502 கான்ட்ராக்ட் மட்டுமே ஓஇ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசி வெறும் 1.5 மணி நேரத்தில் பாருங்கள் 1125 கான்ட்ராக்ட் ஓஏ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷல் தான் நான் இந்த இடத்துல கொண்டு வந்து காட்டிருக்கேன். பாரத் போஸ்ட்லேயும் அதேமாரி தான் காலையில் 5 மணி நேரம் ட்ரேடிங் ஆகிற வரைக்கும், அதாவது நான் ரவுண்டாக சொல்கிறேன் 9:15லேருந்து 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ரவுண்டாக எடுத்துக்கிட்டோம்னா 5 மணி நேரம். அப்போ ஒரு 5 மணி நேரமாக வெறும் 696 கான்ட்ராக்ட் மட்டுமே ஓஏ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ கடைசி 1.5 மணி நேரத்தில் பாருங்கள் 3076 கான்ட்ராக்ட் வரைக்கும் ஓஏ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இதோட ஸ்பெஷல் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்றதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கொண்டு வரோம். அதே நேரத்தில் 210 ஸ்டாக்ஸில் அதுவாக தேடி அனலைஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் தான் ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. அப்போது எந்த ஸ்டாக்ஸில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனே இல்லாமல் ரொம்ப கிளியராக எந்த ஸ்டாக்ஸ் நல்ல அதிகமான ஆக்டிவிட்டீஸாக இருக்குன்றதை ரொம்ப கிளியராக இங்கே அது நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு நாளுக்கான டேட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஃபைனலாக லைவ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு லைவாக ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இங்கேருந்தே நீங்கள் டெலிவரி குவாலிட்டியை ஸ்கேன் பண்ணிக்க முடியும். 2 ஸ்கேனரும் ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸ்டாக் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கான லைவ் ஸ்கேனரும் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், டெலிவரி ஸ்கேனரும் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். டெலிவரி ஸ்கேனர் அப்படின்றது அது இஓடி பேஸ்டு ஒர்க் ஆகும். அதனால் மார்க்கெட்டு முடிஞ்சு வெட்டி டெலிவரி குவான்டிட்டி அப்டேட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலிவரி குவான்டிட்டி இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளேயும் பாருங்கள் F&O ஸ்டாக்ஸுக்குன்னு சொல்லி தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன், ஆல் சீரீஸ் அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சீரீஸாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும்.
ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எங்கேயுமே பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கன்ற ரெக்கமெண்டேஷன் பற்றி நான் எங்கேயுமே பேசலை. ஒரு ஸ்டாக்ஸை லிக்விடிட்டி அண்ட் வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அதிகமான லிக்விடிட்டி அண்ட் அதிகமான வால்யூம் அண்ட் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த ஸ்டாக்ஸில் எந்த டயத்தில் ஃபில்டர் ஆகுதுன்றதை நாம் எப்படி ஸ்கேன் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றத ஒரு ஸ்கேனராக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை இந்த வீடியோ மூலிமா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முயற்சியில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.